வணக்கம் தோழர்களே. அன்புமணி ராமதாஸ் டிஸ்மிஸ். அத்தரடியான நடவடிக்கை எடுத்த டாக்டர் ராமதாஸ் கட்சி ரெண்டா உடைகிறது. இதை ரொம்ப பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பாஜக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த அதிர்ச்சியில இன்றைக்கு ராமதாஸ் அவர்களுடைய வீட்டையே முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிற இளைஞர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பெரிய சலசலப்பை இது ஏற்படுத்தி இருக்குங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிறுவன தலைவராக இருந்தார். ஏன்னா அவர் தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குனவர். ஸோ நிறுவன தலைவராக இருந்தார். தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருந்தார். இந்த சூழல்ல தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டு நீ செயல் தலைவராக இருசாமி போதும் அப்படின்னு ஓரங்கட்டி உட்கார வச்சுட்டாரு ராமதாஸ். பயங்கரமான போராட்டம் அங்க வெடிச்சிருக்கு. எதுக்குயா போராட்டம் அப்படின்னா, எங்க தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான். ராமதாஸ் அவர்களுக்கு வயசாகி போச்சு. வயசானதுனால அவரை பின்னாடி இருந்து யாரோ வேணும்னே ட்விஸ்ட் பண்ணி இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சுய புத்தியோடு இந்த முடிவை எடுக்கவில்லை அப்படின்னு அவர் மேல குற்றச்சாட்டை வச்சு பயங்கரமா அவருக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரைட்டே கிடையாதுங்க. ரைட்ஸ் கிடையாது, அவருக்கு உரிமை கிடையாது. இவரை நீக்கணும் அப்படின்னா அவரால் செய்ய முடியாது. ஏன்னா எங்க கட்சியினுடைய பைலா அப்படிதான் இருக்கு. பொதுக்குழுவை கூட்டி தான் தலைவரை நீக்க முடியும், நியமிக்க முடியும். சும்மா ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவரை நியமிக்கவோ அல்லது ஒரு தலைவரை நீக்கவோ முடியாது. பொதுக்குழு தான் அந்த வேலையை செய்யணும். அதனால ராமதாஸ் வெளியிட்டு இருக்கிற இந்த அறிவிப்பு செல்லாது அப்படின்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜனநாயக படுகொலை என்று ராமதாஸுக்கு நெருக்கமான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இது ஜனநாயக படுகொலை. இதுவரைக்கும் நல்லா தாங்க முடிவெடுத்தாரு டாக்டர் ராமதாஸ். திடீர்னு இப்படி இறங்கிட்டாரு. இது என்ன நியாயம்? இது என்ன நேர்மை? இது என்ன ஜனநாயகம்? ஒரு கட்சி முடிவெடுக்க வேண்டியதா ஒரு தனிநபர் எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு கேள்விகளை எழுப்புறாங்க கூட இருக்கிற தலைவர்கள், நிர்வாகிகள். பயங்கர பரபரப்பா போகுது. பாஜக கதறிட்டு உட்கார்ந்துருக்கு இடையில. எதுக்குடா இந்த கும்பல் கதறுதுன்னு பார்த்தா, இன்னைக்கு மாலையில அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வர்றாரு. அமித்ஷா வருகிற நேரம் இப்படியான ஒரு அதிரடி அறிவிப்பு என்பதுதான் இவர்களை கலக்கத்துல உண்டாக்கி வச்சிருக்கு. என்னையா அது, அவரை தலைவரா நீக்கிட்டாங்கன்னா தலைவர் தான் முடிவெடுக்க முடியும். கட்சியோட சேர்ந்து நிர்வாகிகளோட சேர்ந்து ஆலோசனை பண்ணி தலைவர் தான் முடிவெடுக்க முடியும். ஆனா இப்ப அவர் தலைவரே இல்லை அன்புமணி என்றால் நம்ம பக்கத்துல யார் நிப்பா? பாட்டாளி மக்கள் கட்சியும் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கே அப்படின்ற பதற்றம் இவர்களுக்கு இருக்கு. உடனே பாஜக மிரட்ட ஆரம்பிக்குது. எப்படி? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்க கூட தாங்க இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. உண்மையும் அதுதான். ஏன் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு? ஏன் கருத்து மோதல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா 2 காரணம் தான். கூட்டணி விவகாரத்தில் அப்பா ஒரு முடிவெடுக்கிறார், அதாவது ராமதாஸ் ஒரு முடிவெடுக்கிறாரு, மகன் ஒரு முடிவெடுக்கிறார். ராமதாஸ் என்ன முடிவெடுக்கிறாரு? திராவிட கட்சிகளோடு, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளோடு சேர்ந்து நாம களம் காணணும், அப்பதான் நாம வெற்றி அடைய முடியும். இல்லை என்றால் வெற்றி சாத்தியப்படாது, நம்முடைய கட்சியே கீழே போய் காணாம போயிரும். அது உண்மைதானங்க. நீங்க தொடர்ந்து தோத்துக்கிட்டே ஒரு கட்சி போகுதுன்னா அந்த தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருவாங்க. ஒரு வெற்றியவாத அவங்க ஈட்டினாதான் தொண்டர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வேலைகளை ரொம்ப சிறப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு? தொடர் தோல்வியில பாமக இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கவே இல்லை. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நியமன எம்பியா அங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறாரு. அவர் மேலவை எம்பி தான், மாநிலங்களவை எம்பி தான். மாநிலங்களவை எம்பியா இருந்தும் அங்க எந்த கூட்டத்திலையும் கலந்துக்கிறாத ஒரு சார் இருக்காருன்னா அது அன்புமணி ராமதாஸ் தான். அவர் கூட்டத்துக்கு கூட போறது இல்லை, பார்லிமெண்ட்டுக்கு போறது இல்லை. இப்ப கூட ஒரு சட்டம் வந்துச்சே, வக்பு வாரிய சட்டம் திருத்தப்பட்டதே. அந்த சட்ட திருத்தத்துல கையெழுத்து போடவோ, எதிர்த்து கையெழுத்து போடவோ, ஆதரித்து கையெழுத்து போடவோ 2 கூட்டம் இருக்கும். இவர் தெளிவா லீவை போட்டு வீட்டில் படுத்துக்கிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? மறைமுகமா இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்பு வாரிய திருத்த சட்டம் வரட்டும் அப்படின்னு தான் இவர் வீட்டில் எடுத்துக்கிட்டாரு. இது பயங்கர பேசு பொருளாக இருந்தது. அப்ப இந்த கூட்டணியில என்ன சிக்கல் அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் பாஜகவோடு போகணும்ன்றாரு.
இது பாஜக பயன்படுத்துது. ஏன்னா அவர் மேல சிபிஐ வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. என்ன வழக்கு? அவர் அமைச்சரா இருந்தார் இல்லையா, சுகாதாரத்துறை அமைச்சரா அவர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் சில மெடிக்கல் காலேஜஸ்க்கு ரெகக்னைசேஷன் கொடுத்தாரு, அங்கீகாரம் கொடுத்தாரு. சரி ஆரம்பிங்கன்னு. அந்த அங்கீகாரத்தில் ஊழல் நடந்திருக்குன்னு தான் அவர் மேல வழக்கு. இப்போ அந்த வழக்கு தான் இப்போ சிபிஐ கையில் இருக்கு, போயிட்டு இருக்கு. இதை வச்சு பாஜக அவரை மிரட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பாஜக தான் சொல்லுது, அவர் எங்க கூட தான் நிக்கணும்ன்றாரு, அதுதான் அவருக்கு பாதுகாப்பு. சிபிஐ வழக்கு இருக்கு, அதனால அதுல சிக்கி ஜெயிலுக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா அவர் பாஜகவோடு இருந்துதான் ஆகணும். அதனாலதான் அன்புமணி ராமதாஸ் பாஜகவினுடைய உறவை தேடுகிறார், கூட்டணியை தேடுறாரு அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஒருவேளை ஒரு வெற்றியை தேடுனா பாஜக ஆட்சியில இருக்கிறனால ஒன்றியத்துல அவங்க கூட சேர்ந்து ஒரு அமைச்சராவோ ஒரு இணை அமைச்சராவோ மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் சொல்றார். ஆனா ராமதாஸ் என்ன சொல்றாரு? கட்சி காலியா போவோம், தொடர்ந்து தோத்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கட்சிகளும் அதனுடைய கூட்டணி தான் ஆட்சி கட்டுல நிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்ச 4 சீட்டை ஜெயிச்சு நம்ம உள்ள போகலன்னா கட்சி காலி ஆயிரும். அதுக்காக இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் அது எது நமக்கு செட் ஆகி வருதோ அந்த திராவிட கட்சிகளோடு நாம கூட்டணி சேர்ந்தாதான் சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிச்சு 4 சீட்டு உள்ள போக முடியும். அது இல்லைன்னா கஷ்டமாயிரும்னு இவர் முடிவு பண்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன முடிவு பண்றாருன்னா, இவரை வச்சிருந்தா, அன்புமணியை வச்சிருந்தா தொடர்ந்து என்னாகும், பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒண்ணுமே இல்லாம கட்சி காலியா போய் அழிஞ்சு போயிடும். அதனால அன்புமணியை தூக்கிட்டு நம்ம தலைவரா இருந்தா இந்த கூட்டணி முடிவுகளை தலைவர் தான் எடுப்பார். அங்க இருக்கிற நிர்வாகிகளோடு சேர்ந்து தலைவர்கள் ஆலோசிச்சு எடுப்பாங்க. இந்த கட்சியினுடைய அமைப்பு சட்டம் அதைத்தான் சொல்லுது. அப்போ பைலா பிரகாரமே நான் முடிவெடுக்கிறேன், நான் பல செயல் திட்டங்களை வச்சிருக்கேன், 2026 தேர்தலை எப்படி அணுகணும் அப்படின்னு பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நான் தான் தலைவராக இருக்கணும் என்று ராமதாஸ் சொல்றாரு. ராமதாஸுடைய அரசியல்ல நமக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு. அது ஒரு சாதி அரசியலா மாற்றப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா அன்புமணி ராமதாஸ் வர்ற வரைக்குமாவது ஒப்பேத்துற ஒரு அரசியலை பண்ணிட்டு இருந்தார். நிறைய தலித் அமைப்புகளை கூட வச்சிருந்தாரு. அண்ணன் விசிகா கூட அவங்களோட தொடர்புல இருந்தாங்க, கூட்டணியில இருந்தாங்க. ஒரு நல்ல இணக்கமான போக்கு இருந்தது. அன்புமணி ராமதாஸ் அவர்களை உள்ள இறக்குன பிறகு அது வேற ஒரு முகத்துக்கு போகுது. முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற நான் தமிழை வாழ வச்சேன்னு சொல்ற கட்சிகளுடைய டிவியில கூட கடுமையான வேலைகள்லாம் நடக்கும். அதுல கூட நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ஜோசியருக்கும் முரண்பாடான பல விஷயங்கள் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா சினிமாவை கூட என் சேனல்ல போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மக்கள் டிவியை வச்சிருந்தாரு ராமதாஸ். ஆனா பின்னாடி அவர் சீரழிஞ்சு ஒன்றும் இல்லாம கட்சி முடிஞ்சு போச்சு. அது காரணம், மகனை இறக்கி மகனுடைய சொல் பேச்சை கேட்டு முக்கியமான நண்பர்கள்லாம் வெளியேறி நம்பகத்தன்மையான இந்த கட்சியை முற்போக்கு கட்சியாக வளர்த்தெடுத்த பலரும் வெளியே போய் கடைசியில் அது ஒரு சாதி கட்சியா சுருங்கி போய் அடையாளமற்று போச்சு அப்படின்ற வரலாறையும் நாம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் கட்சியை காலி பண்ணிடாம தெளிவா நாம முடிவெடுக்கணும்னு ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறார். ஆனா அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே பல மாதங்களா சண்டை நடக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுங்க, அதுல அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. இல்ல பாஜகவோடு கூட்டணி வைப்போம், அப்பதான் நம்ம மேல பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் என்டிஏ கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லப்படுகிற பாஜக கூட்டணியோட இருக்காரு. இப்ப புரியுதுங்களா? அதனாலதான் அப்ப பயங்கரமா மோதல் வந்தது. பொதுக்குழு மேடையிலே மைக்க தூக்கி அடிச்சாங்க. பொதுக்குழு மேடையிலேயே அப்பாவும் பிள்ளையும் மாத்தி மாத்தி ஆளுக்கு ஒரு மைக்கில் பேசினாங்க. பொதுக்குழு மேடையில இருந்துகிட்டே நான் தான் கட்சி, நான் தான் உருவாக்குற கட்சி, என் சொல்லு பேச்ச கேட்கறதா இருந்தா இரு, இல்லைன்னா வெளியேறு அப்படின்னு ராமதாஸ் அறிவிக்கிறாரு. அப்பதான் அந்த சமயத்துல தான் பனையூர்ல நான் தனி அலுவலகம் அமைச்சிட்டேன், அதனுடைய நம்பர் இந்த நம்பர் தான், யார் வேண்டுமென்றாலும் அங்க என்னை சந்திக்கலாம், நாம கட்சியை இயக்குவோம் அப்படின்னு ஒரு அதிரடியான ஒரு செயல் திட்டத்தை அங்க அன்புமணி ராமதாஸ் வெளிப்படுத்தினா இது பெரிய சர்ச்சையாச்சு. அப்ப இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் பின்னாடி யார் யாருக்கா அப்படின்னா அன்புமணி ராமதாஸை வைத்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உடைக்கிற வேலையை இங்கே பாஜக பாக்குது. இதுதான் அதிமுகவை உடைச்சது. அதிமுகவை கிளப்பி விட்டு ஓபிஎஸ் மூலமாக உடைக்க வச்சதும் பிஜேபி தான். இன்றைக்கு ஓபிஎஸ் செல்லாத காசாயிட்டாரு அப்படின்னு செங்கோட்டையனை கையில் எடுத்துக்கிட்டு அதிமுகவை உடைக்கிற வேலையை பார்க்குறாங்க. ஏன் செங்கோட்டையனை கையில் எடுக்கணும்?
ஏன்னா எடப்பாடியார் சில டிமாண்ட்ஸ் வைக்கிறாரு. நீ எல்லாம் வந்து எனக்கு டிமாண்ட் வைக்கலாமா? ஏன்னா மாநில கட்சி ஆண்ட கட்சிங்க, அவங்க டிமாண்டு வச்சா இவங்களுக்கு எரிச்சலா இருக்கு பாஜகவுக்கு. அதனால என்ன பண்றாங்க, எடப்பாடியார் எனக்கு டிமாண்ட் வைக்கிறதா அப்படின்னு கடுப்புல தான் வாய்ப்பு இருந்தால் நாம செங்கோட்டையனை தலைமையில கொண்டு வந்துட்டு அதிமுகவை அதன் மூலமா ஒருங்கிணைச்சு, எப்படி இங்க சின்னம்மா இருக்கிறாங்க இல்லையா சசிகலா, அவங்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாரையும் செங்கோட்டையனுடைய தலைமையில நம்ம ஒருங்கிணைச்சு, கட்சி ஏற்கனவே கேஸ் நடந்துட்டு இருக்கு, தேர்தல் ஆணையம் விசாரிச்சுக்கிட்டு வர இருக்கு சில விஷயங்களை, உட்கட்சி பூசல், தேர்தல் சின்னம், ரெட்டை இலை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கு. அதெல்லாம் இவங்க கிட்ட கொடுத்து முடிச்சு விட்டுருவோம், எடப்பாடியை துரத்தி விட்டுருவோம் அப்படின்ற ஒரு பிளானும் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் செஞ்சு அதிமுகவை காலி பண்ண இந்த கும்பல் தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிட்டு இருந்த உசுரையும் பிடிச்சி இழுக்குது. இதை அன்புமணி ராமதாஸ் புரியணும். அன்புமணி ராமதாஸினுடைய அடியாட்கள் எல்லாம், தொண்டர்கள் எல்லாம் பயங்கரமா கதறாங்க. ஐயோ அப்பா, அவருக்கு மூளை இல்லை, அவர் வயசாயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. அவருக்கு சித்தாந்தம் ஓரளவுக்கு தெரியும். எந்த அரசியல் தெளிவும் இல்லாத ஒரு பீஸா தான் அன்புமணி இருக்காரு. நம்ம வெளிப்படையா வெளியே இருந்து பாக்குறோம். எந்த அரசியல் அறிவும் இல்லை. ராமதாஸ் பேசுறாருங்க, ராமதாஸுடைய அறிக்கையெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தா வேற லெவல்ல இருக்கும். 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் காங்கிரீட்டா சில விஷயங்களை பேசுவாரு. ஆனா அந்த அறிவுல பாதி கூட இவர் கிடையாது. அவர் வயசாயிடுச்சுன்னு ஒரே காரணத்தை சொல்லி கட்சியை உடைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கு. ராமதாஸை எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள். ஆக இந்த கட்சியும் உடைச்சு காலி பண்ணி தனக்கு சாதகமா இருக்கிறவங்களை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு வேலையை முடிச்சு விட்டலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வேலை நடந்துட்டு இருக்கு. ஆக அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதுவும் அமித்ஷா வர்ற அன்னைக்கு அதிரடியா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது பாஜகவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கிறது. கடைசியில் இவங்களும் நம்ம கூட கூட்டணியில் இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணிருச்சு. ஆக மொத்தம் பாஜக திட்டமிட்டு பிளான் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைக்கிற வேலையை பார்த்துருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸும் சுதாரிச்சு உட்கார்ந்து பேசி கட்சிக்குள்ள முடிவெடுத்து சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அடுத்த தேர்தல் வரைக்கும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காது.